தன்னுடைய திருமறையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்து ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கிறார். இவர் எப்படிப்பட்டவர்? இவருடைய குணாதிசயம் என்ன? அசீசுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது, நீங்கள் கஷ்டப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கிறது. ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது பெரும் ஆவல் கொண்டவராக அவர் இருக்கிறார். உங்களுக்கு பெரும் உபகாரம் செய்ய வேண்டும் என்று அவர் தவித்துக் கொண்டிருக்கிறார். பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், இறை நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்ட நபர்கள் மீது பெரும் கொண்ட இரக்கம் கொண்டவராக அவர் இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் கிடையாது. பின்பற்றுவதற்கு தகுதியானவர் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பிறகு வேறு யாரும் கிடையாது என்கிற கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்வை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் சுமத்தப்பட்ட நாம் மக்கள் மன்றத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அறிமுகப்படுத்தும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்தான் அழகிய முன்மாதிரி என்கிற ஒரு செய்தியை நாம் குறிப்பிடுகிறோம். இந்த அழகிய முன்மாதிரி என்றால் என்ன என்பதை இரண்டு சாரார்களுக்கு விளக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். ஒரு சாரார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நம்முடைய அன்பர்களாக, நம்மீது இணக்கத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய மாற்று மத நபர்கள். அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து நாம் சொல்லக்கூடிய இந்த செய்தியை, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்தான் அழகிய முன்மாதிரி என்று நாம் சொல்லக்கூடிய இந்த செய்தியை பிற மதத்தை சார்ந்த நபர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், முஸ்லிம்கள் முகமது நபியை பின்பற்றுகிறார்கள். அப்ப அவர்கள் பின்பற்றக்கூடிய தலைவராக முகமது நபி இருக்கின்ற காரணத்தினால் முகமது நபியை முஸ்லிம்கள் புகழ் பாடுகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் நபிகள் நாயகத்தை தூதராக ஏற்றிருக்கிறோம், நாம் நபிகள் நாயகத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், எனவே அல்லாஹ்வுடைய தூதர் தான் அழகிய முன்மாதிரி என்று சொல்கிறோம் என்ற இந்த கருத்தை கூட நீங்கள் இரண்டாம் பட்சமாக வைத்துக் கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் முகமது நபி அவர்களுடைய வாழ்வை ஒரு மனிதர் முழுமையாக தெரிந்து கொள்வாரையானால், அறிந்து கொள்வாரையானால், முகமது நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு என்ன மாதிரியான செய்திகளை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை ஒரு மனிதன் புரிந்து கொள்வானேயானால் அவனுடைய இறுதி முடிவு முகமது நபி தான் அழகிய முன்மாதிரி என்பதை அவன் ஒத்துக்கொள்வான். அதற்கு அவன் இஸ்லாத்திலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் முஸ்லிமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த கொள்கையை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, முகமது நபியினுடைய வரலாற்றை முழுமையாக சரியாக அவன் படிப்பானையானால், அறிந்து கொள்வானையானால், அவனுடைய ஸ்டேட்மெண்ட் முகமது நபி தான் அழகிய முன்மாதிரி என்ற ஸ்டேட்மெண்ட் தான் வரும். இது கூட நம்மளா மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய வார்த்தை இல்லைங்க, நடந்த நிகழ்வுகளை உங்களுக்கு சொல்றேன். உலக வரலாற்றை, உலகத்திலே மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய தலைவர்களுடைய வரலாற்றை ஒரே தொகுப்பில் வாசிக்க வேண்டும் என்கிற ஆசை, ஆர்வம் உங்களுக்கு இருக்கும் என்றால், உங்களுக்கு அனைவராலும் பரிந்துரைக்கப்படக்கூடிய ஒரு புஸ்தகம் தி 100 என்கிற புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை எழுதியவர் யார்? மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்கிற ஒரு கிறிஸ்துவர். கிறிஸ்துவத்தை தன்னுடைய மதமாக, இயேசுவை கடவுளாக வழிபடக்கூடிய மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்பவர் ஒரு புஸ்தகத்தை எழுதுகிறார். ஒட்டுமொத்த உலக வரலாற்றிலே தாக்கத்தை ஏற்படுத்திய 100 நபர்கள் என்று உலக அளவில் பேசப்பட்ட அனைத்து தலைவர்களுடைய வரலாற்றையும் எடுத்து, ஏன் இவர்களுக்கு நான் இந்த இடங்களை எல்லாம் தருகிறேன் என்று அவருடைய கண்ணோட்டத்திலே 100 நபர்களை, தாக்கத்தை ஏற்படுத்திய 100 நபர்களுடைய பட்டியலை அவர் வெளியிடுகிறார். அதில் முதல் இடத்தை யாருக்கு தருகிறார் என்றால் முகமது நபி அவர்களுக்கு தருகிறார்.
உங்களுடைய பார்வை என்ன? முஸ்லிம்கள் முகமது நபியை பின்பற்றுகிறார்கள், அதனால் முகமது நபியை உயர்வாக பேசுகிறார்கள் என்றால் மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்பவர் என்ன முஸ்லிமா? அவர் இஸ்லாத்தை சார்ந்தவரா? அவர் ஒரு கிறிஸ்தவர், இயேசுவை வழிபடக்கூடியவர். நல்ல பாருங்க, முகமது நபிக்கு முதலிடத்தை கொடுத்து விட்டு இயேசுவுக்கு 3வது இடத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் அழகிய முன்மாதிரி என்று நபிகளாரை சொல்வது புகழ் வார்த்தை அல்ல, மிகைப்படுத்தக்கூடிய வார்த்தை அல்ல. முகமது நபி அவருடைய வாழ்வை அறிந்து கொண்டால் யாராக இருந்தாலும் அவர்கள் நபிகளாரைத்தான் அழகிய முன்மாதிரி என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வைத்தான் அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. முஸ்லிம்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய செய்தியும் இருக்கிறது. முஸ்லிம்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வாழ்வை எப்படி பார்க்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வெறுமனே ஆன்மீகத்தை சொல்ல வந்த நபர் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி தொழுகணும், எப்படி நோன்பு வைக்கணும், எப்படி ஜக்காத்து கொடுக்கணும், எப்படி ஹஜ் உம்ராக்கு போகணும், இது மாதிரி மார்க்கத்தினுடைய வணக்க வழிபாடுகள் இருக்குல்ல, இதை சொல்லித்தர வந்தவர் தான் தூதர். இவருடைய போதனைகள், இவருடைய நடைமுறைகள், இவருடைய சொல் செயல் அனைத்திலும் மார்க்கத்தினுடைய உபதேசத்தை மாத்திரம்தான் நம்மால் பெற முடியும் என்ற புரிதலில் முஸ்லிம்கள் பலர் இருக்கிறார்கள், சிலர் அல்ல பலர். அதன் விளைவு என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வியாபாரத்திலே நேர்மையாக, உண்மையாக, சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்களே, அந்த வார்த்தையை இவரிடத்திலே பார்க்க முடியாது. ஏன்? அப்ப இவன் என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறானா, முகமது நபியினுடைய வாழ்க்கை என்பது வெறுமனே வணக்க வழிபாடுகளோடு ஆன்மீகத்தோடு நின்றுவிட்ட ஒன்று என்று முஸ்லிம்கள் புரிந்திருக்கிறார்கள். கிடையாது. ஒரு மனித வாழ்விலே அவன் சந்திக்கக்கூடிய அனைத்து சூழல்களிலும் அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே முன்மாதிரி இருக்கிறது. உன் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய குடும்பமா, அதில் முன்மாதிரி. அரசியலா, அதில் முன்மாதிரி. நிர்வாகமா, அதில் முன்மாதிரி. சகோதரத்துவமா, அதில் முன்மாதிரி. வியாபாரமா, அதில் முன்மாதிரி. நீ என்னென்ன உன்னுடைய வாழ்க்கையில சந்திக்கிறாயோ அனைத்து பக்கங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது. இந்த பார்வை முஸ்லிம்களுக்கே இல்லையே. அவன் அப்படி பார்க்கலையே ரசூலுல்லாஹ்வை. போர்க்களத்தினுடைய தளபதி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், போர்க்களத்தின் தளபதி ரசூலுல்லாஹ். ஒரு வல்லரசு நாட்டினுடைய அதிபதிங்க அல்லாஹ்வுடைய தூதரவங்க. சாதாரண ஒரு நபருடைய வாழ்க்கை கிடையாது, சரித்திரம் அதெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு நபருடைய வாழ்க்கையை பற்றி தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிரா. உங்களில் யார் அல்லாஹ்வையும் மறுமையையும் சந்திக்க வேண்டும் என்ற விஷயத்திலே ஆதரவு வைத்திருக்கிறாரோ அவருக்கு இந்த தூதரிடத்தில் மிக அழகிய முன்மாதிரி இருக்கிறது. உன் வாழ்க்கைக்கான அனைத்து வழிகாட்டுதலும் இந்த தூதரிடத்தில் இருக்கிறது. இது இல்ல பாய், அது இல்ல பாய் என்று நீ சொல்ல முடியாது. எல்லா வகையான சூழல்களுக்கும் நபிகளாரிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது. காரணம், நபிகளாருடைய தன்மை அப்படிப்பட்ட ஒரு தன்மை. உலகத்துல எந்த மனிதராவது எல்லா துறைகளுக்கும் முன்மாதிரியா இருக்க முடியுமாங்க? ஒரு அரசியல்வாதினா அரசியலை பத்தி அவருக்கு தெரியும். அவர்கிட்ட போய் விண்வெளியை பத்தி கேட்டா அவருக்கு பதில் தெரியுமா? தெரியாது பாய். விளையாட்டை பத்தி கேட்டா விளையாட்டு பாப்பாரு, அது எப்படி, அது என்ன தெரியாது. ராணுவத்தை பத்தி தெரியுமா? தெரியாது. அதுக்குன்னு தனித்தனி ஆட்களை வச்சு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வைத்து தான் அவர் முடிவெடுப்பார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை என்பது எல்லா துறைகளிலும் இருக்கிறது. அரசியலா, அங்கே ரசூலுல்லாஹ். ஆன்மீகமா, அங்க ரசூலுல்லாஹ். போர்க்களமா, அங்கே ரசூலுல்லாஹ். குடும்பமா, அங்க ரசூலுல்லாஹ். வியாபாரமா, அங்க ரசூலுல்லாஹ். கல்வியா, அங்க ரசூலுல்லாஹ். எல்லா துறைகளிலும் மனிதனுக்கான முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரே நபர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இதற்கு மிக முக்கியமான காரணம், எப்படி நபிகளாரால் இப்படி பரிணமித்து நிற்க முடிகிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான அடிப்படையான ஒரு காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கேரக்டர்ஸ், நபிகளாருடைய குணாதிசயங்கள், கேரக்டர்ஸ். அந்த குணங்கள் தான்
இப்படி பல வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிணமித்து நிற்பதற்கு அடிப்படை காரணம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்து ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு தூதர் வந்திருக்கிறார். இவர் எப்படிப்பட்டவர்? இவருடைய குணாதிசயம் என்ன? அசீசுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது, நீங்கள் கஷ்டப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கிறது. நீங்கள் சிரமப்படுவதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது பெரும் ஆவல் கொண்டவராக அவர் இருக்கிறார். உங்களுக்கு பெரும் உபகாரம் செய்ய வேண்டும் என்று அவர் தவித்துக் கொண்டிருக்கிறார். பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், இறை நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்ட நபர்கள் மீது பெரும் கொண்ட இரக்கம் கொண்டவராக அவர் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டவங்கன்னா, உனக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிட முடியாத என்று தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் இருக்குனா, நீ கஷ்டப்படுறத பார்த்து அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, உனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியாத என்று தவிக்கிறார். சகோதரர்களே, கொஞ்சம் ஆழமா நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு தன்மை இருக்குல்லங்க, நாம கஷ்டப்படுறத பார்த்து இன்னொருத்தவங்க தவிக்கிறாங்கன்னா, இந்த உலகத்துல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில், அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் யார் இருப்பாங்கன்னா, கண்டிப்பாக நம்முடைய பெற்றோர்கள் இருப்பாங்க. நம்ம சின்ன பிள்ளையில நம்ம இருக்கும்போது அப்படிதானங்க இருந்தாங்க. இப்ப நம்மளும் அப்படிதானங்க இருக்கிறோம். வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கு புள்ள அழுவுறது மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த தாய்க்கு தான் தெரியும், இந்த புள்ள ஏன் அழுவுது, அதுக்கு பசிக்குதா, இல்ல தாயை தேடுதா, இல்ல அதுக்கு விளையாடணுமா, அதுக்கு என்ன தேவை. அது அழுவுறது வெளியில இருந்து பார்க்கல, என்ன ஒரே அழுதுகிட்டே இருக்கு, இதுதான் தெரியும். அந்த தாய்க்கு தான் தெரியும் இது ஏன் அழுவுது, பசியோடு அழுவுதா, அல்லது அந்த பிள்ளைக்கு எதுவும் பிரச்சனையா, இல்ல புள்ள என்ன தேடுதா என்பதெல்லாம் அந்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும். ஏன் அப்படி தெரியுது? அந்த தாய்க்கும் பிள்ளைக்குமான அந்த உறவு அவ்வளவு நெருக்கமானது, இறுக்கமானது. அப்படிலாம் இருந்தாதான் இவருக்கு என்ன தேவை, இவருக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறத்தாழ இந்த ஒரு பந்தத்தில் இருந்திருக்காங்க. ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளையை பார்ப்பாங்க, அந்த மாதிரி தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னோடு வாழ்ந்த நபர்களை எல்லாம் அப்படிதான் பார்க்கிறாங்க. இவருக்கு என்ன தேவை, அவருக்கு என்ன தேவை, அவருக்கு என்ன தேவை, இவருக்கு நான் என்ன செய்யணும், அவருக்கு நான் என்ன செய்யணும், இப்படியே யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவரிடத்தில் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு இது தேவைப்படுகிறது, எனக்கு இதை நீங்கள் தாருங்கள், எனக்கு இந்த உதவியை நீங்கள் செய்யுங்கள் என்று நபிகளாரிடத்தில் கேட்கப்பட்டால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் மறுக்க மாட்டார்கள், இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். அது நபிகளாருடைய சுவாபம், அதை விட்டுருங்க. ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்காமலே உதவியை கேட்டு செய்யறது வேறங்க. எனக்கு ஒரு தேவை இருக்கு, என்னுடைய தேவையை நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு சிரமத்தில் இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன், எனக்கு நீங்க உதவி செய்வீங்க என்று தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி, தன்னுடைய சிரமத்தை சொல்லி உதவி தேடுவது என்பது வேற. நபிகளார் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா, நீ ரசூலுல்லாஹ்விடத்துல சொல்லவே வேணாம், உன்னை பார்த்தாலே ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிடும் உனக்கு இதுதான் தேவை. இதெல்லாம் பெரும் ஆச்சரியங்க. இது எப்ப தெரியும்? பல நாட்கள் அவரோடு வாழ்ந்து பழகி இருந்தாதான், அவருடைய சூழ்நிலையெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை கையில் எடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தன்மை உடையவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார். யார்கிட்ட அப்படி இருந்தாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய நெருங்கிய உறவினர்களிடத்துல, நெருங்கிய நண்பர்களிடத்துல, சொந்தக்காரங்க கிட்ட இல்லையா, தன்னுடைய மனைவி இடத்துல, தன்னுடைய குழந்தைகள் இடத்துல இல்லை, யார் என்றே தெரியாத நபர்களிடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் இப்படிதான் பழகி இருக்கிறார். ஆச்சரியமான செய்தி பாருங்க, சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு யுத்த காலத்தை முடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. வர வழியில தூரத்தில் என்ன செய்யுதுன்னா, ஒரு நபர் வந்து என்ன செய்யறாரு, ஒட்டகத்துக்கு கீழே நின்றுகிட்டு அந்த ஒட்டகத்தை கிளப்பிக்கிட்டு இருக்கிறாரு. ஒட்டகம் உட்கார்ந்துருச்சு, எந்திரிக்க மாட்டேங்குது. அப்ப அந்த நேரத்தில் அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த ஒட்டகத்தை எப்படி கிளப்புறதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு சிரமப்பட்டு நிக்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, இங்க இருந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் வந்து அது இவராக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணி ரசூலுல்லாஹ் வந்து இங்க இருந்து கேட்கிறாங்க, எப்ப அங்க நிக்கிறது யாரு, ஜாபிரா அப்படின்னு கேட்கிறாங்க.
தூரத்தில் ஒரு ஒட்டகத்துக்கு கீழே உட்காந்து கிளப்பிக்கிட்டு இருக்காருலங்க. ரசூலா இங்கிருந்து பார்த்து கேட்குறாங்க, எப்ப அங்க நிக்கிறது யாரு? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. அப்ப அங்க இருந்து பதில் வருது, அல்லாஹ்வுடைய தூதரே நான் ஜாபிர் தான், நான் தான் நின்றுகிட்டு இருக்கிறேன். அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா என்ன செய்யறாங்க கிட்ட, ஏன்னா போர்க்களத்தை முடிச்சுட்டு வராங்க, எதிரிகளா கூட இருக்கலாம்ல, ஒரு சிக்கலான ஒரு களம் இருந்தாலும் ரசூலா என்ன பண்றாங்க, நிதானமாக யாருன்னு கேட்டுட்டு இடத்துக்கு கிட்டக்க போயிடுறாங்க. போய் கேட்கிறாங்க, ஜாபிரே என்னப்பா ஆச்சு? அல்லாஹ்வுடைய தூதரே ஒட்டகம் உட்கார்ந்துருச்சு, என்னால இதை கிளப்பவே முடியல, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, இல்லப்பா நீ இப்படி பண்றியா, இது இப்படி பண்ணக்கூடாதுப்பா, இந்த மாதிரி செய்யணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஒரு நேக்கா ஒரு குத்தணும், அது குத்தி என்ன செய்யறாங்க, அந்த ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கிளப்பி நிக்க வச்சிடறாங்க. இவரும் ஏறி உட்கார்ந்துடுறாரு. ரசூலுல்லாஹும் தன்னுடைய ஒட்டகத்துல உட்கார்ந்துட்டு பேசிக்கிட்டே வராங்க. அப்படி பேரலாரா 2 பேரும் வந்துகிட்டே இருக்கிறாங்க. வந்துகிட்டே இருக்கும்போது இப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல ரசூலுல்லாஹ் உரையாடக்கூடிய அந்த உரையாடல், அதுக்கு முன்னாடி இந்த ஜாபிர் என்பவர் யார் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்ப பின்புலம் எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 சகோதரிகள் அவருக்கு இருக்கிறாங்க. இவர்தான் முதல் புள்ள, 8 சகோதரிகள், பெண் பிள்ளைகள். இவருடைய தந்தை உஹதுடைய யுத்த களத்திலே கொல்லப்படுகிறார், ஷஹீதாக்கப்படுகிறார். இந்த தந்தைக்கு பெரும் கடன் சுமை இருக்கிறது. அந்த சுமை தற்போது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முதுகுகளின் மீது வந்துவிட்டது. ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கம் 8 சகோதரிகள், அவங்களுக்கு திருமணம் செய்யணும், அவங்கள பராமரிக்கணும், அவங்களுக்கான உபகாரத்தை செய்யணும், தந்தையினுடைய கடனை அடைக்கணும், பெரிய லெவல்ல வியாபாரம் கிடையாது. என்ன இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலே ஜாபிர் இருக்கிறார்கள். இதுதான் அவருடைய பேக்ரவுண்ட். சரியா? இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பேசிக்கிட்டே வராங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜாபிரே உனக்கு என்னப்பா கல்யாணம் ஆயிருச்சா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அது தெரியும், அதை கல்யாணம் முடிச்ச புதுசுல அது அந்த மாப்பிள்ளைங்களை பார்த்தாலே எப்படி இருக்கும், முகம் அப்படி பிரகாசமா பல்பு போட்ட மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். அதை பார்த்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஓகே புது மாப்பிள்ளை அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா அவர் இடத்துல கேட்கிறாங்க, ஜாபிரே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எப்படி ரசூலுல்லாஹ் நுணுக்கமா நோட்டீஸ் பண்றாங்க பாருங்க, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, இதுல இன்னொன்னு இருக்குது. என்ன, அவர் கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு, அந்த மேட்டர் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாமலே என்ன பண்ணி இருக்கிறாரு, அவர் கல்யாணம் முடிச்சிருக்கு, இது ஒரு விஷயம். அவர் சொல்றாரு, ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே. சரிப்பா, யார கல்யாணம் முடிச்ச? ஒரு கன்னி பெண்ணையா அல்லது ஒரு விதவை பெண்ணையா அப்படிங்கிற சொல்ல கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு விதவை பெண்ணை தான் கல்யாணம் முடிச்சு, ஏற்கனவே கல்யாணம் ஆகி கணவர் இறந்த ஒரு பெண்ணை தான் நான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏன்பா நீ நல்ல இளைஞனா தானே இருக்கிற, ஒரு கன்னி பெண்ணை நீ திருமணம் முடிச்சிருந்தா நீங்க நல்ல சந்தோஷமா இருந்திருக்கலாமே, ஏன் ஒரு விதவை பெண்ணை ஏன் நீ கல்யாணம் முடிச்ச அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு 8 சகோதரிகள் இருக்கிறாங்க, என் தந்தையோ இறந்து விட்டார். இப்ப நான் ஒரு கன்னி பெண்ணை கல்யாணம் முடிச்சேன்னு சொன்னா என்னுடைய சகோதரிகளை யார் பாப்பா, யார் பராமரிப்பா? என்ன நம்பிதானே என்னுடைய தந்தை, அவர் இந்த 8 பெண் பிள்ளைகளை விட்டுட்டு ஒருத்தர் யுத்த களத்துக்கு போறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயங்க. வீட்டுல பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு வெளியே போறதுக்கு மனசை எவ்வளவு பயப்படுவான். 8 பெண் குழந்தைகள் இருக்காங்க, இருந்தாலும் என்னை நம்பி என்னுடைய தந்தை விட்டுட்டு போர்க்களத்துல போய் இறந்துட்டாரு. இப்ப அவங்கள நான் தானே பார்த்துக்கணும், நான் தானே அதுக்கான பொறுப்பு. என்னால எப்படி ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செய்ய முடியும்? எனவே தான் ஒரு விதவை பெண்ணை திருமணம் செஞ்சேன் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வான்ப்பா, கவலைப்படாத. அப்படியே பேசிக்கிட்டே என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் கொஞ்சம் தூரம் போன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கேட்கிறாங்க, ஜாபிரே இந்த ஒட்டகம் நீ வச்சிருக்கிறல்ல, இந்த ஒட்டகத்தை எனக்கு நீ விலைக்கு கொடுத்துறியா, நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சரி அல்லாஹ்வுடைய தூதரே வாங்கிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு விலையை சொல்றாங்க, நல்ல விலையவே சொல்றாங்க, நல்ல ரேட்டு சொல்றாங்க. ஓகே அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறார். 2 பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. மதீனாவுடைய எல்லை வந்த உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, சரிப்பா நீ வா, நான் முன்னாடி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, வேகமா என்ன பண்ணிடுறாங்க, மஸ்ஜித் நபவிக்கு வந்துடுறாங்க. பொதுவா ரசூலுல்லாஹ்வுடைய இயல்பு என்னன்னா, வெளியூர்ல இருந்து வந்தா முதல்ல மஸ்ஜித் நபவிக்கு போயிட்டு 2 ரக்காத் தொழுவுறது ரசூலுல்லாஹ்வுடைய இயல்பு. நேரா ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவி வந்துடுறாங்க, உள்ள போய் தொழுவுறாங்க. தொழுதுட்டு ரசூலுல்லாஹ் வெளியே வராங்க. அப்பதான் ஜாபிரே வராரு. அப்ப அவ்வளவு ஸ்லோவா வராரு அவரு. இப்ப வந்த உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறேன், என்னப்பா இப்பதான் வந்தியா? ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே. சரிப்பா ஓகே போ, உள்ள போய் 2 ரக்காத் தொழுதுட்டு வா அப்படின்னு உடனே அவர் இறங்கி ஒழு செஞ்சுட்டு தொழுதுட்டு வெளியே வராரு. வந்த உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அழைச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிலாலே இவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒட்டகத்தை நான் வாங்கிட்டேன், நீங்க என்ன செய்யுங்க,
இவ்வளவு தங்கத்தை வந்து அவருக்கு நீங்க கொடுத்துருங்க அப்படின்ன உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நிறைவாக, ரசூலுல்லாஹ் ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விலை கேட்டிருக்கிறாங்க, இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலா என்ன பண்றாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து ரசூலுல்லாஹ் இடத்துல கொடுத்துருப்பா அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஒட்டகத்தை வாங்கிட்டாங்க, தங்கத்தை கொடுத்தாச்சு. ஜாபிர் இப்ப புறப்பட்டு போயிட்டு இருக்காரு. கொஞ்ச தூரம் இவர் போன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க, ஜாபிரே இங்க வாப்பா அப்படின்னு. ரசூலுல்லாஹ் இப்படி கூப்பிட்ட உடனே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாங்க, இந்த ஹதீஸ் அவங்க தான் அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் கொஞ்சம் தூரம் போன உடனே ரசூலுல்லாஹ் என்ன கூப்பிட்டாங்கல்ல, கூப்பிட்ட உடனே என்னுடைய உள்ளத்திலே கவலை வந்து விட்டது. என்ன கவலை? ஒட்டகத்துக்கு நல்ல விலை கொடுத்து ரசூலுல்லாஹ் வாங்கிட்டாங்க. எப்பா ஏற்கனவே ஒட்டகம் பிரச்சனை பண்ணியிருக்குது, இப்போ ஸ்லோவா வேற வந்திருக்குது. அப்ப இதான் யோசிச்சு பார்த்தா நம்ம தப்பான ஒட்டகத்தை வாங்கிட்டோமோ என்று நினைச்சு, எப்பா நீ தங்கத்தை கொடுத்துரு, ஏன் இந்த ஒட்டகத்தை நீ எடுத்துட்டு போயிரு என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லிவிடுவார்களோ என்ற கவலை எனக்கு வந்து விட்டது. இருந்தாலும் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்களே என்று திரும்பி நான் நபிகளார் இடத்துல வந்து கொண்டிருக்கிறேன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், ஜாபிரே இந்த ஒட்டகத்தை நீ எடுத்துட்டு போ, உனக்கு நான் கொடுத்தல தங்கம் அதை திருப்பி தர வேணா, அதையும் நீயே வச்சுக்க. ஏன் ரசூலுல்லாஹ் இலவசமா கொடுக்கல? இலவசமா கொடுக்க வேண்டியதானே, அன்பளிப்பா கொடுக்க வேண்டிய, ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி கொடுக்கல? அன்பளிப்பா கொடுத்தா அது அவருடைய தன்மானத்திற்கு ஒரு இழுக்காக வந்துடும். கஷ்டத்துல இருக்கும் போல, நம்ம சிரமத்துல இருக்கிறோம் போல, நம்மளே ஒரு கையேறு நிலைமையில இருக்கிறோம் போல, நம்மளை பார்த்து ரசூலுல்லாஹ் பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு கருணைப்பட்டு போற வர மிஸ்கின்களுக்கெல்லாம் எப்படி ரசூலுல்லாஹ் உதவி செய்யறாங்களோ அது மாதிரி ரசூலுல்லாஹ் எனக்கு உதவி செஞ்சிட்டாங்க என்ற எண்ணம் அவருக்கு வந்து விடக்கூடாது. அவருக்கு அந்த எண்ணம் வந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா ஒட்டகத்தை வாங்குற மாதிரி வாங்கி கொடுக்கிற மாதிரி கொடுத்து. ஏங்க இது ஒரு சாதாரண ஒரு சம்பவம் இல்லைங்க. ஒரு மனிதர் மீது பெருங்கொண்ட அன்பு இருந்தா மட்டும்தாங்க இது சாத்தியம். நம்மிடத்துல எத்தனையோ நண்பர்கள் இருப்பாங்க, சில நண்பர்கள் மீது நமக்கு ஒரு தனி அன்பு இருக்கும், பிரியம் இருக்கும். அவன் கஷ்டத்தை நம்ம கிட்ட சொல்ல வேணாம், அவன் கஷ்டப்படுறான் நமக்கு தெரிஞ்சாலே நம்மளே வாண்டடா போய் உதவி செய்வோம். ஏன்? அவன் மீது இருக்கக்கூடிய பிரியம், அன்பு. நம்ம வைக்கக்கூடிய அன்பு கூட ஓரளவுக்கு சுயநலமுடையது. ஏன்? நம்ம நண்பன் இன்னைக்கு நம்ம உதவி செஞ்சா நாளைக்கு திருப்பி அவன் நமக்கு உதவி செய்வான் என்ற ஒரு சுயநலம் இருப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க உதவி செய்யறாங்களே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யார், பெரிய பணக்காரரா, கோடீஸ்வரரா? அவரே பாவம் கஷ்டத்தில் இருக்கிறாரு. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய இயல்பான குணம் என்ன? அவன் கஷ்டப்படுவது எனக்கு பாரமாக இருக்கு, அவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் நான் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து இப்படி ஒரு உதவியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா இது போல ஏராளமான நபர்களுக்கு ஒவ்வொருவரும் அவர் வந்து கஷ்டத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவரை பார்த்தாலே இவருக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார். அந்த தன்மையும் அந்த அணுகுமுறையும் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எல்லா இடங்களிலும் பரிணமித்து நிற்கக்கூடிய அழகிய முன்மாதிரியாக ஜொலிக்கக்கூடிய ஒரு சூழலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த உலகத்திற்கு கற்றுத்தந்து விட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் அப்பேற்பட்ட தலைவரை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். சாதாரணமான ஒருவர் கிடையாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள். அழகிய முன்மாதிரி என்ற இந்த வார்த்தையை சொல்வதற்கு இந்த உலகத்திலே ஒரு மனிதருக்குத்தான் தகுதி இருக்கிறது, அது நபிகள் நாயகத்தை தவிர வேறு யாரும் கிடையாது. நபிகள் நாயகத்தை போல அழகிய முன்மாதிரியாக வருவதற்கு இந்த உலகத்திலே எந்த மனிதனும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு தலைவரை பின்பற்றக்கூடிய இடத்திலே நாம் இருக்கின்றோம் என்றால் நாம் அந்த தூதரை எவ்வளவு முழுமையாக சரியாக கடைபிடிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை அவருடைய வாழ்க்கையை ஏற்று நடக்க வேண்டிய இடத்திலே முஸ்லிம்களாக நாம் இருக்கிறோம். நாம் அப்படி இருப்போமேயானால் நம்மிடத்திலே வாழக்கூடிய நம்மிடத்திலே பழகக்கூடியவர்களுக்கு நாமும் ஒரு முன்மாதிரியாக தெரியும். பாய் பார் எப்படி இருக்காரு, அவருடைய வியாபாரத்தை பார், அவருடைய பேச்சை பார், அவருடைய நடவடிக்கையை பாரு என்று நாம் ஒரு முன்மாதிரியாக மாறுவோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழலை எல்லாம் உள்ள இறைவன் நமக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.